ஹாய், எங்களோட குட்டி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அப்டேட்னா, வெள்ளை நாவல் பழம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இதுதான் வெள்ளை கலர். இது வந்து எல்லா சீசனுக்குமே வரும். கருப்பு நாவல் பழம் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு டைம் தான் வருதுன்னா, இது வருஷத்தில் 2 டைம் கூட, குறைஞ்சபட்சம் 2 டைம் வரும். அது எல்லா சீசனுக்குமே மேக்ஸிமம் இருக்கும் இந்த பழம். இதுதான் பழம், இதுதான் இதோட கலரே. இதுதான் இந்த கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்த கருப்பு கலர் நாவல் பழம் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் இருட்டு காட்டிடுச்சு, எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. இப்போ தான் டைம் கொஞ்சம் கிடச்சிது. தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செடி ரொம்ப சின்னது தான். இங்கே பாருங்கள், செடி குட்டியாக தான் இருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பழம் வைக்கிறாங்க எங்கள் தோட்டத்தில். வெள்ளை நாவல் பழம் இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது செடி வச்சதுலேருந்து. இங்கே பாருங்கள், இன்னும் இருட்டில் எதுன்னு தெரியல, பகலில் பறிப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு 4 பழம் பறிச்சிருக்கேன். உள்ளே பிச்சோம்னா இப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா சேம் அதே மாதிரியே நல்ல ஒரு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. எப்படியும் இது எங்கள் வீட்டு கொய்யாப்பழங்க. எப்படியும் எங்கேயோ ஒரு பழம் இருப்பாங்க. அதோ ஒரு பழத்தை பார்த்தாச்சு. இப்போ தான் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது கொடுக்கலான்னு போய் நம்மளோட பழத்தோட்டத்தை போய் பார்க்கலான்ட்டு வந்தேன். கரெக்டான ஸ்டேஜ் தான். ஒரு ரொம்ப பழம்னு சொல்ல முடியாது, அரைக்காயின்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டேஜில் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் சாப்பிடுவோம். பார்ப்போம். இருட்டு ரொம்ப கட்டிடுச்சு, அதனால் பழம் சரியாக தெரியல. ஓகே, சரி, ஓகே. இப்போதைக்கு நாவல் பழமும் கொய்யா பழத்தையும் வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுப்போம். மாதுளை பழம் இருக்கா? ஓகேங்க, இதில் தெரியலைங்க. எங்கள் பையன் பாப்பாவுக்கு தான் ஃப்ரூட் கொடுப்பீங்களா, எனக்கு எது கொடுக்க மாட்டிங்களான்னு அவன் வேறு ஒன்று. இப்போது அதனால் எங்களோட டேபிள் லெமன் செடியில் இதோ ஒரு லெமன், இது ஒரு பழம் போதுங்க, 2 பேர் ஜூஸ் குடிக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்குங்க. நார்மல் லெமனோட இது நல்லாவே கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த ஒன்று கீழே கூட விழுந்துருக்காங்க, நல்லா பழுத்து போய் பழமாக கீழேயே விழுந்துட்டாங்க. இது ஒவ்வொரு புளிப்புங்க. இதுவும் சின்ன செடி தான். இருட்டில் நேரம் பாருங்கள், எப்படி இருட்டில் நான் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு டைமே இல்லைங்க, சுத்தமாக டைம் இல்லை. சரி, ஓகே. குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் இப்போ தானே போயிருக்காங்க, இன்றைக்கி தான் போகிறாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு பார்த்தீங்களா இந்த வேலை இதெல்லாம். இந்த லெமன் இப்படி தான் மேலே இப்படி தான் காய்க்கும், குட்டி குட்டியாக. இதுதான் சைஸு. இது வேறங்க கொய்யாப்பழம். எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு, அப்படியே சாப்பிட்டேங்க. கீழே விழுந்துருச்சு. நிறைய கீழே விழுந்துருக்குங்க. இது பார்க்குறது கூட எனக்கு டைம் இல்லை. ஓகே, நாளையிலேருந்து எடுத்து வைப்போம். இதோட அருமை இப்போ தான் தெரியுதுங்க. பிள்ளைங்களுக்கும் இப்போ தான் தெரியுது. ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எடுத்து ஜூஸ் போட்டு கொடுக்கணுங்க.